ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி ஆரோக்கியமான ரெசிபியில் திணை பொங்கல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த திணை அரிசியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கவங்க தங்களோட சுகர் லெவலை குறைக்கணும்னா திணை அரிசி வந்து அடிக்கடி நம்மளோட உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சுகர் லெவல் வந்து நார்மல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3/4 டம்ளர் அளவுக்கு திணை அரிசி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்ல முழு திணை அரிசியாக வந்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து இன்றைக்கி 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு, சிறுபருப்பு வந்து எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் வந்து 3/4 டம்ளர் வந்து திணை அரிசி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து 1 டம்ளர் அளவுக்கு இருக்கட்டும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு வந்து திணரிசியும் 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து சிறுபருப்பும் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம 2லேருந்து 3 அளவுக்கு வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேரட்டில் இருக்கிற விட்டமின் ஏ அளவை விட வந்து இந்த திணை அரிசியில் வந்து விட்டமின் ஏ சத்து வந்து அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், திணை அரிசி நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வாட்டரில் வந்து அளந்து எடுத்து ஊற்றிக்கலாம். 1 டம்ளருக்கு வந்து 2.5 டம்ளர் அளவு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே குழஞ்சி வேணும் அப்படின்னு சொன்னால் 3 டம்ளர் கூட நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 டம்ளர் வந்து வாட்டரை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 1 ஹவர் வந்து ஊறி வரட்டும். ஆஃப்டர் 1 ஹவர் வந்து வேறு ஒரு நல்ல பெரிய அகலமான குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊறின அரிசி எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரிசி வந்து ஊறின தண்ணியோடையே நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசில் மட்டும் வச்சா போதும். அதிக நேரம் வேற வைக்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. சூப்பர்வான திணை பொங்கல் வந்து ரெடியாகி வந்துடுச்சு. இந்த அளவு குலைவாக வந்து கிடச்சிருக்கு. 2 டம்ளர் வாட்டர் இருக்குது. நீங்கள் இதுக்கும் மேலே நல்லா குலைவாக வேணும்னா 3 டம்ளர் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லான திணை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வந்து தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம். நான் ஒரு தட்கா பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கல்னாலே கீ இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து அளவுக்கு வந்து கறி லீவ்ஸ் வந்து கடுகு பொரிஞ்ச உடனே மேலே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பொங்கலுக்கு மெயினாக வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணணும். இதில் வந்து 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கிளறி கொடுத்துக்கலாம். முந்திரி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு வந்து 2 வரமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வந்து பச்சை மிளகாவும் வந்து 4 வந்து கீறி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா இந்த மாதிரி ஃபைனலாக ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த தாளிப்பை வந்து பொங்கலோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கூட 1 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. பாருங்கள், சூப்பர்வான திணை பொங்கல் கலர்ஃபுல்லாக கமகமான நெய் மணக்க முந்திரியோட ரெடியாகி வந்துடுச்சு. இதுக்கு சாம்பார் கூட நமக்கு தேவைப்படாது. நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி வந்து எடுத்துக்கிற போகிறேன். சூப்பர்வான கமகமான திணை பொங்கல் எல்லோயிஷ் கலரில் ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி வந்து எடுத்துக்கிற போகிறேன்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறொரு ரெசிபியோட நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.